புறம் இருப்பது போல் அகம் உண்டு. ஹதீஸ்களிலும் அப்படி உண்டு. இன்னபில் ஹதீதி ஹகாயிக வ தகாயிக லா யரிஃபுஹா இல்லல் உலமாஉல் ஃபுகஹா. இவர்கள் அவ்வப்போது தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற இப்னு தைமிய்யா போன்றவர்களே ஒத்துக்கொண்டு எழுதிய வார்த்தை இது. என்ன தெரியுமா? ஹதீஸ்களிலும் கூட சில நுட்பங்கள் ஒளிந்து கிடக்கிறது. சட்டம் படித்த உலமாக்கள் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். எப்படி சாமானியன் புரிவான்? நான்கு மதுகப்பு வேணாம், இப்படி இருந்துச்சல்ல அப்படி இருந்துச்சல்ல, நமக்குள்ள நாலு என்ன, நமக்குள்ள எதுக்கு நாலு, எல்லாம் ஒரே மாதிரி அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசின உடனே நம்ம ஆளுகளும் மாறி போயிடுறாங்க. திரும்ப அவன்கிட்ட கேட்கலாமல்ல, ஏன்டா நமக்குள்ள 4 பிறை எந்துக்கடா, ஒரே பிறையில போதுமல்ல அப்படின்னு கொஞ்சம் கேட்கலாமல்ல. 4 பெருநாள் கொண்டாடுறான். புதன்கிழமை ஒரு ஊர்ல, வியாழக்கிழமை ஒரு ஊர்ல, வெள்ளிக்கிழமை ஒரு ஊர்ல, 4 மதுகப்பு போனா எல்லாம் ஒன்னா இருக்கலாங்கிறான். நீயும் கொஞ்சம் ஒன்னா வாவேன், ஒரே மாதிரி பெருநாள் கொண்டாடலாமே, முடியலையே. முந்தா நேரத்தை நோன்பு தொடங்கிடுறான். என்னென்ன நடக்கிறது அல்லவா? குர்ஆன் ஹதீஸை ஆய்வு நேரடியாக செய்கிறோம் என்ற பெயரால், மதுகபுகளின் மீது காரி உமிழ்கிறோம் என்ற பெயரால் தங்களை தாங்களே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதோடு ஆய்வு என்ற ரீதியில் ஏராளமான தவறுகளை செய்திருக்கிறார்கள். இவங்களுக்கு அப்பப்போ ஒரு ஆயுதம் உண்டு. என்ன தெரியுமா? என்னத்த சொன்னாலும் சரி, இந்த ஹதீஸ் லைஃப், இந்த ஹதீஸ் சஹீஹ், குர்ஆன் ஹதீஸ் நேரடியா போதும், மதுகபு தேவையில்லைன்னு சொல்ற அந்த சகோதரர்கள்ட்ட நான் அடக்கத்தோடு கேட்கிறேன், உன்னால முடிஞ்சா ஒரே ஒரு ஹதீஸ் காட்டு. லட்சக்கணக்கான ஹதீஸுகள்ல ஒரு ஹதீஸ் காட்டி இப்படி வரணும். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஏதாவது இந்த ஹதீஸ சஹீஹ்னு சொல்லியிருக்கணும், ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ லைஃப்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்லல. பின்னாடி உள்ளவங்க எழுதி வச்சதை நீ ஏன் பாக்குற? நீ தான் குர்ஆன் ஹதீஸ்ன்ற கோடு போட்டு நிக்கிற இல்ல, அங்க மட்டும் இல்ல. உனக்கு இது சஹீஹ் என்று சொல்லி தந்தது யார்? இந்த ஹதீஸ் லைஃப் என்று நீ பேசுகிறாயே, அதை லைஃப் என்று முடிவு செய்து கொடுத்தது யார்? பிந்தைய காலத்தினுடைய உலமாக்கள், முஹத்திஸீன்கள், ஹதீஸ் கலையில் தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட பெருமக்கள். அவங்க எழுதி வச்சுட்டு போன லைஃபை எடுத்து குர்ஆன் ஹதீஸ் போதுங்கிற நீ ஏன் பேசுற? ஒரு ஹதீஸ்ல காட்டேன், ரசூலுல்லாஹ்வா சொல்லட்டும் இந்த ஹதீஸ் சஹீஹ் ஆகும். எங்கேயாவது அப்படி சொல்லுவாங்களா? தானே ஹதீஸை தாங்களே சொல்லிவிட்டு நான் பேசிய இந்த ஹதீஸ் சஹீஹ் ஆகும், நான் பேசிய இந்த ஹதீஸ் லைஃப் ஆகும். நாயகம் சொல்லவில்லை. அப்படியானால் பிந்தைய காலத்து உலமாக்கள் எழுதி வைத்த சஹீஹும் லைஃபும் உனக்கு ஆதார சுருதியை சேர்க்கும் என்றால் நீ அப்புறம் குர்ஆன் ஹதீஸ்ங்கிற வாதத்தில் இருந்து இறங்கி விட்டாய் என்றுதானே பொருள். ஒரு 25 வருஷமாக இந்த தமிழகத்தில் சுமார் 80களுடைய கடைசியில் துவங்கி 90களிலும் 2000களிலும் 2010களிலும் மிக வேகமாக தொடங்கி இந்த சமுதாயம் கேள்விப்படாத ஹதீஸ் எல்லாம் கொண்டு வந்து சபையில வைத்து, நான் ஆரம்பத்தில் வாசிச்ச ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சயகூனு ஃபி ஆகிரி உம்மத்தி உனாசுன், என் சமுதாயத்தில் கடைசியில கொஞ்சம் பேர் வருவாங்க, யுஹத்திதுனக்கும் ஆலம் தஸ்மஉ அன்தும் வல ஆபாவுக்கும், நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க, உங்க அப்பாமார்களும் கேட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் சொல்லுவானுவோ. யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம சொல்ல. நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், அந்த ஹதீசுகளை எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வெறுமனே செய்தியோட விட்டுட்டு போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வையாகும், உங்களை எச்சரிக்கிறேன், அவங்க பக்கம் போயிடாதீங்க, அவர்களை எச்சரிக்கிறேன், தயவு செய்து வந்து குழப்பாத. லா யுதில்லூனக்கும் வலா யுஃப்தினூனக்கும், உங்களை வழிகேட்டில் ஆழ்த்தி விட வேண்டாம், உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். இப்ப நாமோ நம்ம மூதாதையர்கள்லாம் கேட்காத ஹதீசுகளை எடுத்துக்கொண்டு கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வரும் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துல்லியமான செய்தி நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன்.